நான் சந்தோஷப்பட்டா மக்கள் சந்தோஷப்படுறாங்க, மக்கள் சந்தோஷப்பட்டா நான் சந்தோஷப்படுறேன். எனக்கு ஒண்ணுனா மக்களுக்கும், மக்களுக்கு ஒண்ணுனா எனக்கும். கண்ணு கலங்கும். எவ்வளவு அவதூறுகள். இந்த கரூர் விஷயத்தை பத்தி ஊருக்கே தெரியும். ஆனா போடு, விஜய் மேல பழிய போடு. என்னடா இவ்வளவு பெரிய ஒரு பழிய தூக்கி விஜய் மேல போட்டாலும் மக்கள் விஜய் கூடவே நிக்கிறாங்க. இது என்னடா அதிசயமா இருக்குது அப்படின்ட்டு அது ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அது மக்கள் கிட்ட எடுபடல. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? முடக்கு. ஜனநாயகனா முடக்கு. படத்தை முடக்குனா கொஞ்சம் பையன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுவான். அதனால படத்தை முடக்கு. இது யாரு முடக்குனாங்கன்றது உங்களுக்கே தெரியும். அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. ஆனா இவன் நாடா இவன் படத்தை முடக்கினாலும் அவன் பாட்டுக்கு அதை கண்டுக்காம அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். அதுவும் எடுபடலை. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? போடு, SOPன்னு ஒண்ணு போடு. விஜய்க்கு மட்டும் தனியா ரூல்ஸ், தனியா ரெகுலேஷன்ஸ், தனியா கண்டிஷன்ஸ் அவனுக்கு மட்டும் போடு. மற்ற கட்சிகள்லாம் விடு, விஜய்க்கு மட்டும் தனி கண்டிஷன்ஸ் போடு. அவன் வெளியவே வரக்கூடாது, மக்களை சந்திக்கவே கூடாது. என்னாச்சு? அதுவும் எடுபடல. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள வச்சு, அதாவது இத்தனை வருஷமா வெயிட் பண்ணி இப்போ எலெக்ஷனுக்கு 30 நாளைக்கு முன்னாடி கரெக்டா அந்த டைம் பார்த்து ஒரு அவதூறு பரப்ப வேண்டியது. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதுவும் மக்கள் கிட்ட எடுபடல. அது மாதிரி எத்தனை சோதனைகள், எத்தனை வேதனைகள் நீங்க கொடுத்தாலும் இந்த திமுகனாலேயோ இல்ல இந்த பாஜகனாலேயோ இல்ல இந்த மற்ற பலர்னாலேயோ இல்ல எந்த வேற யாராலையும் என்ன மக்கள் கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுன்னு சொல்ல வந்த. அதைத்தான் சொல்ல வந்த. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் இருக்கிற வரைக்கும் என்ன மக்கள் கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. இப்படி இந்த சொந்த பந்தம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான் நான் முன்னாடியே சொன்ன 234 தொகுதியிலும் இந்த விஜய் தான் வேட்பாளர் அப்படின்னு தான் அதை நான் செஞ்சிருக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய வேட்பாளர்கள் யாரும் டாட்டாவோ பிர்லாவோ அம்பானியோ அதானியோ கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிறவர், நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரை தான் நான் வேட்பாளராக செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அப்படி செலக்ட் பண்ணி தான் உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிருக்கிறேன். அதனால அந்த வேட்பாளர் வேற, இந்த விஜய் வேற அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இந்த விஜய் தான் வேட்பாளர், அந்த வேட்பாளர் தான் விஜய். இத்தனை வருஷம் யார் யாருக்கோ ஓட்டு போட்டீங்க. ஆனா இந்த வருஷம் உங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு, உங்க வீட்டில் இருக்க நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு நம்ம ஓட்டு போட போறோம். அந்த வேட்பாளர்களுக்கு நீங்க ஓட்டு போடுறது நமக்கு நாமளே ஓட்டு போட்டுக்கிற மாதிரி. அந்த வேட்பாளர் ஜெயிச்சா நாம ஜெயிச்ச மாதிரி. இப்படிப்பட்ட ஒரு எமோஷனலான ஒரு எலெக்ஷனை தமிழ்நாடு இல்ல, இந்தியாவே பார்த்திருக்காது. இது நீங்க எவ்ரி 5 years வர ஒரு எலெக்ஷன் மாதிரி இதை நினைச்சிடாதீங்க. இது வேற, இது ஒரு அதிசய எலெக்ஷன். 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற ஒரு எலெக்ஷன் மாதிரி. அதனால அந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. ஒரு காமராஜர் தானா, ஒரு அண்ணா தானா, ஒரு MGR தானா நம்ம தமிழ்நாட்டுக்கு? அவங்கள மாதிரி வேற யாருமே வந்துட மாட்டாங்களா அப்படின்னு நீங்க ஏங்கினது எனக்கு தெரியும். அத மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்ம டிவிக்கே வந்திருக்கிறோம். நம்ம டிவிக்கே யார் யார் மாதிரி எல்லாம் உழைக்கும் சொல்லவா? ஐயா முத்துராமலிங்க தேவர் மாதிரி, ஐயா வீரன் சுந்தரலிங்கம் மாதிரி, ஐயா வாவுசி மாதிரி, ஐயா அழகு முத்துக்கோன் மாதிரி, ஐயா கட்டமன் மாதிரி, ஐயா ஒண்டி வீரன் மாதிரி, ஐயா குரூஸ் பெர்னாண்டஸ் மாதிரி மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மண்ணுக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கும்.
இந்த எலெக்ஷன்ல நம்ம டிவிக்கு ஆட்சி அமைஞ்சா அது என்ன அமைஞ்சா அமைக்கிறோம். எப்படி அமைக்கிறோம்? நம்ம டிவிக்கு ஆட்சி அமைஞ்ச உடனே பெண்கள், இளைஞர்கள் எல்லாருமே நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். விவசாயிகள், மீனவர்கள், உழைக்கிற மக்கள் எல்லாருமே நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். இன்னும் பல வருஷத்துக்கு நம்மளுடைய குடும்பங்கள், நம்மளுடைய சந்ததிகள், நம்மளுடைய தலைமுறைகள் எல்லாருமே நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். அதனாலதான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், வேற யாருக்காவது ஓட்டு போட்டு உங்க ஓட்டை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதனாலதான் பார்த்து பார்த்து உங்களுக்கான வாக்குறுதிகளை நாம அதை அறிவிச்சிட்டு இருக்கிறோம். சொல்லாதத, செய்ய முடியாததெல்லாம் சொல்லவே மாட்டோம். அதுல ரொம்ப உறுதியா இருக்கிறோம். சொல்லாததை செய்வோம், அது வேற விஷயம். ஆனா செய்யறத மட்டும் தான் சொல்லுவோம்.